சாலினி டிவி நேயர்களுக்கு வணக்கம். தை மாத பிறப்பு பொங்கல் பண்டிகை. திருவாக்கும் செய்கர்மம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணைமுகத்தானை காதலால் கூப்புவார் தங்கை. தை மாதம் பிறக்குதுங்க. அதாவது குரோதி வருஷம், ஸ்ரீ குரோதி வருடம் தை மாதம் முதல் தேதி செவ்வாய்க்கிழமை 14/1/2025 மதியம் தஞ்சை சூரிய உதயப்படி 12 மணி மதியம் 12:36 தான் மாதம் பிறக்கின்றது. மேஷ லக்கணத்தில் பூச நட்சத்திரத்தில் கிருஷ்ணபட்ச பிரதம திதியில் சித்தயோகம் கூடிய சுபயோக சுபதினத்தில் மாதம் பிறக்கின்றது. தை மாதத்தில் உள்ள கிரக நிலைகள். தை மாதம் மேஷ லக்கணத்தில் பிறக்குதுங்க. ரிஷபத்தில் குரு வக்கரம், கடகத்தில் செவ்வாய் வக்கரம், சந்திரன் ஆட்சி இருக்கிறார். கன்னியில் கேது, தனுசில் புதன், மகரத்தில் சூரியன், கும்பத்தில் சனி சுக்கிரன், மீனத்தில் ராகு. பாருங்கள், என்றைக்கு குரோதி வருஷம் பாடலில் சொன்னாரோ அதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் கிரக நிலைகளாக தான் சரியில்லாமல் தான் பிறக்குது. பாருங்கள், இந்த மாதம் பிறக்கிறது தை மாதம் மேஷ லக்கணத்தில் பிறக்குதுங்க. லக்ன அதிபதி போய் செவ்வாய் நீச்சமாகி வக்கரமாக போயிட்டார் வேறு. அதோடு இல்லைங்க, சனியை 8ஆம் பார்வையாக பார்க்குறாரு. ஆகையினால் இந்த மாதத்தில் நமக்கு மேஷ லக்கணத்தில் பிறந்ததுனால நம்ம ஊர் மக்களுக்கு உடல் நலம், சமுதாயத்துக்கு மன உளைச்சல், சுகக்குறைவு, வாகன விபத்துக்கள் அதிகம் நடக்குங்க. செவ்வாய் தனது 4ஆம் பார்வையாக துலாஸ்தானத்தை வேறு பார்க்குறாரு. அந்த வீட்டுக்குடைய சுக்கிரன் சனியில் சேர்ந்து செவ்வாயோட பார்வையில் இருக்கிறார். பாருங்கள், 4ஆம் இடத்தை பார்வை சுக்கிரன் வீட்டையும் பார்க்குறார். அதே அந்த சுக்கிரனையும் சனியும் 8ஆம் பார்வையாக பார்க்குறார் செவ்வாய் பகவான். ஆகையினால் சனிக்கும் செவ்வாய்க்கும் ஆகாதுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச சமாச்சாரம் தான். கூடவே சுக்கிரன் இருக்கிறாரு. ஆகையினால் சுக்கிர சமாச்சாரம்னா வண்டி வாகனம் விபத்துக்கள் சனியோட சேர்ந்து விபத்துக்கள் இருக்குங்க. அதோடு இல்லைங்க, சனி 6/3/2026 தான் மீனத்துக்கு போகிறார். அந்த மீனத்துக்கு போனாக்க 7.5 வருஷம் பூமிக்கே 7.5 சனிங்க. அப்போ பாருங்கள், 6/3/2026 மீன ராசிக்கு போகிற சனி பூமி ராசிக்கு சனி 7.5 பிடிக்குது. அப்போ 26லேருந்து 7.5 வருஷத்துக்கு 33 வரைக்கும் பூமிக்கு சங்கடம். இதை பல காணொலியில் நான் போன வருஷமே சொல்லியிருக்கேங்க. இது ஒவ்வொரு 30 ஆண்டுக்கும் இந்த நிகழ்வுகள் நடக்கும். நமக்கு செவ்வாய் வீட்டை சனி கிராஸ் பண்ணுற 7.5 வருஷமும் பூமிக்கு 7.5ங்க. அப்போ 26/7/33 வரைக்கும் 7.5 இருக்கும். ஆகையினால் நமக்கு இந்த 2026 வரும்போது ரொம்ப எச்சரிக்கையாக நம்ம நடந்துக்கணுங்க. அதில் பாருங்கள், வார் டிக்ளேர் ஆகும், யுத்தம் நடக்கும், இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதுக்கு இந்த வருஷமே அதுக்கு உள்ள அதிகாரமெல்லாம் போடும். ஆகையினால் இந்த ஒவ்வொரு வருஷம் பாருங்கள், ஏற்கனவே 1938 7.5 வருஷம் அந்த செவ்வாய் வீட்டை கிராஸ் பண்ணிச்சு அந்த சனி. அப்போ 45-46 தானேங்க நமக்கு இந்தியா சுதந்திரம் விடுதலையாக அடைஞ்சது 47. அப்போ பாருங்கள், 38 7.5 வருஷம் எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி மறுபடியும் 30 வருஷம், அதுக்கப்புறம் 30 வருஷம். இப்போ 30 ஆண்டுக்கு ஒருக்கா மேஷத்தை சனி கடக்கும் போதெல்லாம் நமக்கு எல்லை பிரச்சனைகள், பூமிக்கு 7.5. அப்போ பூமியில் கொஞ்சம் பஞ்சம், பசி, பட்னி, இந்த மாதிரி ஏதாவது சில தொல்லைகள் கொடுக்க தான் செய்வாங்க. சரி, அப்போ பார்த்துக்கோங்க. சனி பயிற்சிக்கு விரிவாக இன்னும் விரிவாக சொல்லுகிறேன். அடுத்தபடியாக பாருங்கள், நமக்கு இந்த மாதத்தில் தை மாதத்தில் பொங்கல் தினத்தில் நமக்கு மாதம் பிறக்கிறது.
ஆனால் நல்ல சித்த யோகத்தில் பிறக்குதுங்க நமக்கு. ஆகையினால் நமக்கு இந்த மாதம் நல்ல மாதம் தாங்க. ஒரே ஒரு நமக்கு பெரிய நன்மை என்ன, மேஷ லக்கணத்துக்கு பூர்வ புண்ணிய சகனாதிபதி சூரியன் போய் நமக்கு 10ல் இருக்கிறார். 10ல் இருந்து குரு பார்வை பெறார். அதனால் எவ்வளோ இன்னல்கள் வந்தாலும் அரசுக்கு அரசாங்கத்துக்கு சமாளிக்கக்கூடிய திறமையை இந்த மாதம் தை மாதம் நமக்கு அந்த சூரியன் பார்வையினால், இந்த சூரியன் குரு பார்க்கறதுனால, ராஜகரகமான சூரியனை பார்க்கறதுனால நமக்கு எல்லா வகையிலும் நன்மை கிடைக்குங்க. அரசாங்கத்துக்கு பல இன்னல்கள் இருந்தாலும் அதெல்லாம் சாதனை புரிந்து வெற்றி அடையும் அரசாங்கம். அடுத்தபடியாக பாருங்கள், நமக்கு பொதுவாக தை மாதத்தில் சனி சுக்கிரன் ராகு சாரத்தில் உள்ளதாலும் பாதக சாணத்தில் செவ்வாய் பார்வையால் அரசாங்கத்தில் அதிக சாலை விபத்துக்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. போக்குவரத்தில் கட்டிட வகையில் எல்லை பாதுகாப்பில் பிரச்சனை ஏற்பட்டாலும் ராஜகரகமான சூரியன் தசம கேந்திரம் ஏறி மேஷத்தில் ரிஷபத்தில் இருக்கிற குரு தனது 9ஆம் பார்வையை பார்ப்பதனால அரசாங்கத்துக்கு செல்வாக்கு, எந்த எதிர்ப்பையும் சமாளிக்க, எந்த விபத்தையும் சமாளிக்கக்கூடிய திறமை இருக்கும். வணக்கம். அடுத்தபடியாக பாருங்கள், பொங்கல் வாழ்த்துக்கள் நம்ம சாலினி டிவி நேயர்களுக்கும் மற்றும் யூடியூப் நேயர்களுக்கும். அடுத்தபடியாக பாருங்கள், பொங்கல் வைக்க வேண்டிய நேரம் காலையில் 11:09 முதல் 11:39 வரை நல்ல நேரம். அடுத்தபடியாக 12:39 முதல் 1:39 வரை நல்ல நேரங்க. ஏன்னா மாதமே 12:36 தான் பிறக்குது. அதுக்கப்புறம் தான் பொங்கல் வைக்கணும். ஆகையினால் இந்த 2 நேரத்தையும் தாங்கள் அனுசரித்து கொண்டு பொங்கலோ பொங்கல் என்று பொங்கி இந்த வீட்டுக்கும் நாட்டுக்கும் நன்மை நடக்க வேண்டும் என்று பொங்கல் பண்டிகையதும் இறைவனை வேண்டிக் கொள்ளுங்கள். எல்லோரும் சாலினி டிவி சார்பாக நானும் எல்லா நேயர்களுக்கும் வாழ்த்துகிறேன். வணக்கம்.